பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. திருப்பலி ஒலிபரப்ப உதவுபவர்கள் லியோ ராயன் குடும்பத்தினர். திருமதி மேகி கிஷோர் 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. இவரின் ஆண்மையை பாட்சிக்காக வேண்டி. C.E. ஜான் மற்றும் ஜெசி குடும்பத்தினர். இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக வேண்டி. சாலமன் மற்றும் குடும்பத்தினர். திரு ஜோசப் சந்தனராஜ் 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. இவரின் ஆண்மையை பாட்சிக்காக வேண்டி. ரிமிஜியஸ் ரொசாரியோ மற்றும் ரீனா ரொசாரியோ இவர்களின் 24ஆம் ஆண்டு திருமண நாள் நன்றியாகவும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக வேண்டி. எஸ் செல்லில் என்கிற செல்வினாள். ரோஸ் ஸ்டெல்லா பெரியா, ரோஸ் இமானுவேல் ஜூலன், முத்தையா ஜோஷ்வா, சவேரியா ரடிமை, கண்டம்மாள், பங்கிராஜ், அல்போன்ஸ், மத்தியாஸ், மரியமுத்து, தங்கராஜ் இவர்களின் ஆண்மையை பாட்சிக்காக வேண்டி. கீதங்கள் முழங்கிட எழுவோம், ஆண்டவர் ஆலயம் நுழைந்திடுவோம். வாருங்கள் வாருங்கள் வாழ்த்திடுவோம், வாக்குகள் இசை இசைத்திடுவோம். வாருங்கள் வாருங்கள் வாழ்த்திடுவோம், வாக்குகள் இசை இசைத்திடுவோம். ஆனந்த கீதங்கள் முழங்கிட எழுவோம், ஆண்டவன் ஆலயம் நுழைந்திடுவோம். தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென். நம் தந்தையாகிய கடவுளிடமிருந்தும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடமிருந்தும் அருளும் அமைதியும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. இறை இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்புக்குரியவர்களே, பாஸ்கா காலத்தின் சனிக்கிழமை என்று அன்னை மரியாவை நம் கண்முன் நிறுத்தி உயிர்த்த இயேசுவின் மாபெரும் மறை நிகழ்வையும் மறை பொருளையும் சீடர்களுக்கு உணர வைக்கும் பணியிலே மரியா மிகவும் ஈடுபட்டிருந்தார் என்பதை நாம் அறிவோம். கிறிஸ்துவை சீடர்களிலே உறுதிப்படுத்தி உணரச் செய்த அதே அன்னை நமது வாழ்விலும் உயிர்த்த இயேசுவின் பிரசன்னத்தையும் செயல்பாடுகளையும் உணர வைக்க என்று அந்த அன்னையிடம் வேண்டுவோம். இந்த தூய மறை நிகழ்வுகளில் தகுதியோடு பங்கு பெற நம்மையே நாம் தயாரிப்போம். நம் பாவங்களுக்காக மனம் வருந்தி மன்னிப்பு கேட்போம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன்.
என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் இப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் குற்றம் குறைகளை எல்லாம் மன்னித்து நம்மை நிலைவாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. எல்லாம் வல்ல இறைவா, விண்ணகத்திற்கு ஏறி சென்றவும் திருமகன் தம் திருத்தூதர்களுக்கு தூயாவியாரை வாக்களிக்க திருவுளம் கொண்டார். அதனால் அவர் விண்ணக படிப்பினையின் பல்வேறு கொடைகளை பெற்று கொண்டது போல நாங்களும் அருள் வாழ்வுக்கான கொடைகளை பெற்றுக்கொள்ள எங்களுக்கு அருள்வீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 18. இறை திரு வார்த்தைகள் 23 முதல் 28 முடிய. பவுல் சிறிது காலம் அந்தியோக்கியாவில் செலவிட்ட பின் அங்கிருந்து புறப்பட்டு ஒன்றன் பின் ஒன்றாக கலாத்தியா, பிரிகியா பகுதிகள் வழியாக சென்று சீடர்கள் அனைவரையும் உறுதிப்படுத்தினார். அலெக்சாந்திரியாவில் பிறந்த அப்பல்லோ என்னும் பெயருடைய யூதர் ஒருவர் எபேசு வந்தடைந்தார். அவர் சொல்வன்மை மிக்கவர், மறை நூல்களில் புலமை வாய்ந்தவர், ஆண்டவரின் நெறிகளை கற்றறிந்தவர், ஆர்வமிக்க உள்ளத்தோடு இயேசுவை பற்றிய செய்தியை பிழையற அறிவித்தும் கற்பித்தும் வந்தார். ஆனால் அவர் யோவான் கொடுத்த திருமுழுக்கை மட்டுமே அறிந்திருந்தார். அவர் தொழுகை கூடத்தில் துணிவுடன் பேசத் தொடங்கினார். அவர் பேசியதை கேட்ட பிரிஸ்கில்லாவும் அக்கில்லாவும் அவரை அழைத்து கொண்டு போய் கடவுளின் நெறியை திட்டவட்டமாக விளக்கினர். அவர் அக்காயாவுக்கு போக விரும்பியபோது சகோதரர் சகோதரிகள் அவரை ஊக்கப்படுத்தி அவரை ஏற்றுக்கொள்ளுமாறு சீடருக்கு கடிதம் எழுதினார்கள். அவர் அங்கே சென்றபோது இறை அருளால் ஆண்டவரிடம் நம்பிக்கை கொண்டவர்களுக்கு பெரிதும் துணையாயிருந்தார். ஏனெனில் அவர் வெளிப்படையாகவும் சிறப்பாகவும் யூதர்களிடம் வாதாடி இயேசுவே மெசியா என மறைநூல்களின் மூலம் எடுத்து காட்டினார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. அனைத்துலகின் வேந்தர் நீரே, கடவுளே அனைத்துலகின் வேந்தர் நீரே. மக்களினங்களே களிப்புடன் கை கொட்டுங்கள், ஆர்ப்பரித்து கடவுளை புகழ்ந்து பாடுங்கள். ஏனெனில் உன்னதராகிய ஆண்டவர்
அஞ்சுதற்கு உரியவர், உலகனைத்தையும் ஆளும் மாவேந்தர் அவரே. ஏனெனில் கடவுளே அனைத்து உலகின் வேந்தர், அருட்பா தொடுத்து புகழ் பாடுங்கள். கடவுள் பிற இனத்தார் மீது ஆட்சி செய்கின்றார், அவர் தம் திரு அரியணையில் வீற்றிருக்கின்றார். கடவுளே அனைத்துலகின் வேந்தர் நீரே. கடவுளே அனைத்துலகின் வேந்தர் நீரே. அல்லேலூயா 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 அல்லேலூயா. நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன், இப்போது உலகை விட்டு தந்தையிடம் செல்கின்றேன். அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. அக்காலத்தில் இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது, நீங்கள் என் பெயரால் தந்தையிடம் கேட்பதெல்லாம் அவர் உங்களுக்கு தருவார் என உறுதியாக உங்களுக்கு சொல்லுகிறேன். இதுவரை நீங்கள் என் பெயரால் எதையும் கேட்டதில்லை. கேளுங்கள், பெற்றுக்கொள்வீர்கள். அப்போது உங்கள் மகிழ்ச்சியும் நிறைவடையும். நான் உங்களிடம் உருவகமாகவே பேசி வந்துள்ளேன். ஆனால் காலம் வருகிறது, அப்போது உருவகங்கள் வாயிலாக பேசாமல் தந்தையை பற்றி வெளிப்படையாய் எடுத்துரைப்பேன். அந்நாளில் நீங்கள் என் பெயரால் வேண்டுவீர்கள். அப்போது உங்களுக்காக தந்தையிடம் கேட்கிறேன் என்று நான் சொல்ல மாட்டேன். ஏனெனில் தந்தையே உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நீங்கள் என் மீது அன்பு கொண்டு நான் கடவுளிடமிருந்து வந்தேன் என்று நம்புவதால்தான் தந்தையும் உங்கள் மீது அன்பு கொண்டுள்ளார். நான் தந்தையிடமிருந்து உலகிற்கு வந்தேன். இப்போது உலகை விட்டு தந்தையிடம் செல்கிறேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இறை இயேசு கிறிஸ்துவில் மிகவும் அன்புக்குரிய சகோதரர்களே, சகோதரிகளே, இயேசுவினுடைய பேசும் பாணியிலே இன்றைய நற்செய்தியில் நாம் கேட்ட வசனங்கள் ஒரு மாற்றத்தை எடுத்து காட்டுகின்றன. இதுவரைக்கும் உவமைகள் வழியாக, உருவகங்கள் வழியாக பேசிய இயேசு தன் வாழ்வின் இந்த இறுதி நாட்களிலே அவர்களிடம் மனம் திறந்து பேச ஆரம்பிக்கின்றார். உருவகங்கள் இல்லாமல் தன்னை பற்றியும் தனக்கும் தந்தைக்கும் உள்ள உறவு பற்றியும் அவர் வெளிப்படையாக பேசினார். நண்பர்களே, நமக்கு ஒரு கேள்வி எழலாம். ஏன் யூதர்களிடமும் தொடக்க காலத்தில் சீடர்களிடம் கூட வெளிப்படையாக பேசாமல்
உருவகங்கள் வழியாக, ஓமைகள் வழியாக இயேசு ஏன் பேசினார்? இப்போது அவருடைய வாழ்வின் இறுதி பகுதியிலே வெளிப்படையாக அவர் பேச ஆரம்பிக்கின்றார். என்ன காரணம்? இதை அப்படியே வைத்துவிட்டு இன்னொரு கேள்வியையும் கேட்போம். மனிதர்கள் மத்தியிலே நமக்கும் சரி, மற்றவர்களும் சரி, அடிக்கடி இந்த கேள்வியை கேட்கிறோம். கடவுளுடைய விருப்பம் என்ன? கடவுளுடைய விருப்பத்தை, அவரது திருவுளத்தை நான் தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இதற்காக பல முயற்சிகளும் எடுக்கிறோம். ஆனால் நிறைய நேரங்களிலே இதுதான் திருவுளம், இதுதான் கடவுள் விரும்புவது என்று தெளிவாகவும் நேரடியாகவும் நமக்கு பதில் கிடைப்பதில்லை. அதற்கு என்ன காரணம்? மேற்கூறிய 2 கேள்விகளுக்கும் பதில் கண்டுபிடிக்க அன்னை மரியாவை நான் நெருங்கிச் சென்று பார்க்க விரும்புகிறேன். நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது போல லூக்கா நற்செய்தி 1 அதிகாரத்தில் காபிரியேல் தூதர் கன்னிமரியாவிடம் கடவுளின் திட்டத்தை வெளிப்படுத்தும் போது எந்த உருவகமும் பயன்படுத்தப்படவில்லை, எந்த ஓமையும் பயன்படுத்தப்படவில்லை, மறைபொருளாக எதுவும் பேசப்படவில்லை. எல்லாமே தெளிவாக, நீ கன்னியாக இருக்கிறாய், ஆனால் ஒரு குழந்தையை பெற்றெடுக்க வேண்டும், அந்த குழந்தை கடவுளின் குழந்தை என்று சொல்லப்படும். இதற்கு நீ சம்மதிக்கிறாயா? இதைவிட தெளிவாக யாரும் பேச முடியாது. எப்படி கடவுள் மரியாவிடம் மட்டும் இப்படி தெளிவாக பேசினார், மற்றவர்களிடத்திலெல்லாம் உருவகங்கள் வழியாக, கதைகள் வழியாக, ஓமைகள் வழியாக பேசினார் என்றால், முதலிலே நாம் கேட்ட அந்த கேள்விகளுக்கு காரணம் அல்லது கேள்விகளுக்கான பதில் இதுதான். நண்பர்களே, மரியாவிடம் கடவுள் தன் வானதூதர் வழியாக மிக தெளிவாக பேசினார் என்றால் அதற்கான காரணம் மரியாவிடம் இருந்த மனநிலை. என்ன மனநிலை? கடவுளின் விருப்பத்தை அறிந்து செயல்படுத்துகின்ற மனநிலை. யாரெல்லாம் கடவுளுடைய விருப்பத்தை அறிந்து அதை அப்படியே செயல்படுத்த விரும்புகிறார்களோ அவர்களுக்கெல்லாம் கடவுள் தன் திருவுளத்தை வெளிப்படையாக காட்டுகிறார், வெளிப்படையாக எடுத்து கூறுகிறார். விவிலியத்திலே பல முறைகள் பார்க்கிறோம். சிறப்பாக புதிய ஏற்பாட்டிலே பிலாத்து இயேசுவை பார்த்து கேட்கிறான், நீதான் யூதர்களின் அரசனா? ஆனால் இயேசுவினுடைய பதில் அவ்வளவு தெளிவாக இல்லை. ஏன் சொன்னாலும் இவர்கள் ஏற்றுக்கொள்ளப் போவதில்லை என்ற அந்த ஒரு சூழ்நிலையிலே கண்களை மூடி ஒரு நிமிடம் நம்மையே அலசி பார்ப்போம். கடவுளின் விருப்பத்தை தெரிந்து கொள்ள விரும்புகின்ற நாம் ஏதோ அதை தெரிந்து கொள்வதற்காக மட்டும் கேட்கிறோமா? அல்லது இதோ ஆண்டவருடைய அடிமை, அவரது விருப்பப்படி எனக்கு ஆகட்டும் என்று சொல்லும் அந்த மரியாவின் கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றும் மனநிலையோடு கேட்கிறோமா? யாரெல்லாம் கடவுளின் விருப்பத்தை நிறைவேற்றுகின்ற பேராசையில், பெருவிருப்பத்தில் கடவுளுடைய விருப்பத்தை தேடுகிறோமோ அவர்களுக்கெல்லாம் அது தெளிவாக அறிவுறுத்தப்படும். என்னதான் தெரிஞ்சுக்கலாமே என்ற ஒரு வினோத பிரியத்தோடு கடவுளின் விருப்பத்தை தேடுகின்றவர்களெல்லாம் மறைபொருளாகவும் உருவகங்களாகவும் மட்டுமே பதில் பெறுவர். எனவே அன்னை மரியாவை நினைவு கூறுகின்ற இந்த சனிக்கிழமை நாளிலே அன்னையிடம் வேண்டுவோம், அம்மா, உமக்கு இருந்த அதே மனநிலை, கடவுளின் விருப்பத்தை அறிந்து நிறைவேற்ற உமக்கு இருக்கின்ற அந்த பேராவல் எனக்கும் இருக்கும்படி எனக்காக மன்றாடும் என்று அந்த அன்னையிடம் மன்றாடுவோம். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே,
உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே. உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகுவேன். உன் பாதையிலே பயணமாகுவேன். உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுவேன். வாழ்ந்திடுவேன், நான் வாழ்ந்திடுவேன். அர்ப்பணித்தேன் என்னையே இயேசுவே. உம் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகவே. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இந்த திருப்பலி எல்லாமல்ல இறைவனுக்கு ஏற்புடையதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் ஆட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவையின் அனைத்து நலன்களுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, இந்த காணிக்கைகளை கனிவுடன் புனிதப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இந்த ஆன்மீக பலியின் காணிக்கைகளை ஏற்று எங்களை உமக்கு நிலையான கொடையாக மாற்றுவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, எக்காலத்திலும் உம்மை புகழ்ந்துரைப்பதும் எல்லாவற்றுக்கும் மேலாக எங்கள் பாஸ்காவாகிய கிறிஸ்து பலியான இந்த சிறப்பான காலத்தில் உம்மை இன்னும் மிகுதியாக வாழ்த்தி போற்றுவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். கிறிஸ்து தம் திருவுடலை ஒப்புக்கொடுத்து சிலுவையின் மெய்யான பலியில் முற்கால பலிகள் நிறைவு பெற செய்தருளினார். எங்கள் மீட்புக்காக அவர் உம்மிடம் தம்மையே கையளித்த போது அவரே குருவாகவும் பலிப்பீடமாகவும் செம்மறியாகவும் விளங்கினார். ஆகவே தூதர் புனிதர் அனைவரோடு நாங்களும் சேர்ந்து உமது மாட்சியை புகழ்ந்து முடிவின்றி பாடுவதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. உம்முடைய திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றீர். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பேருக்கு துயகாணிக்கை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இந்த காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். இவ்வாறு திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இந்த மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று
பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனுமே இரவு விருந்தை அருந்தியபின் கிண்ணத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசை வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் முன்னேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகிறோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உம் திரு அவையின் காணிக்கைகளை கண்ணோக்கிரளுமை மன்றாடுகிறோம். இப்பலியினால் நீர் உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம் திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டப்பெறும் நாங்கள் அவரது தூயாவினால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராய் விளங்கச் செய்தருளும். இவரே எங்களை எமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமாகிய மரியா, அவரது கணவராகிய புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர் மற்றும் புனிதர் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இந்த திருப்பலி உலகிற்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் திரு அவை சிறப்பாக மதடியராக எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜார்ஜ் ஆண்டனி சாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்களாகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்தருள்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன்னிற்கின்ற இந்த குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவிசாய்த்தருளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதறண்டிருக்கும் அது பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இந்த உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு மதம் ஆட்சியால் என்று மனநிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகிற்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென்.
மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளமை மன்றாடுகிறோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உம் திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவரின் அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். உன்னில் நான் ஒன்றாக, உயிரே நீ என்றாக, என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. உன்னில் நான் ஒன்றாக, உயிரே நீ என்றாக, என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. என்னில் வா என் மன்னவா. மன்றாடுவோமாக. ஆண்டவரே, தூய மறை நிகழ்வுகளின் கொடைகளை பெற்றுக்கொண்ட நாங்கள் உம்மை பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் தனது நினைவாக நாங்கள் செய்யுமாறு உம் திருமகன் கட்டளையிட்டவை எங்கள் அன்பின் வளர்ச்சிக்கு இட்டு செல்வனவாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை
மகன் தூய ஆவியார் உங்கள் அனைவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மாதாவே சரணம், உந்தன் பாதாரம் புவிக்காதாரம். கன்னி மாதாவே சரணம், மா பாவம் எம்மை மேவாமல், மா பாவம் எம்மை மேவாமல் காவாயே அருள் ஈவாயே. கன்னி மாதாவே சரணம். இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய் ஆவியாரின் பெயராலே ஆமென். அழகின் முழுமையே தாயே, அல்லகையின் தலை மீதி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனை எமக்களித்தாயே. அழகின் முழுமையே தாயே, அல்லகையின் தலை மீதி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனை எமக்களித்தாயே. இருளே சூழ்ந்திடும் போதே உதய தாரகை போலே, இருளே சூழ்ந்திடும் போதே உதய தாரகை போலே, அருளே நிறைந்த மமரியே அருள் வழி காட்டிடுவாயே. அழகின் முழுமையே தாயே, அழகையின் தலை மீது தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனை எமக்களித்தாயே. மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. அன்னை மரியாவின் அன்பு மக்களாகிய சகோதரர்களே, சகோதரிகளே, மே மாதத்தின் இந்த இறுதி நாட்களிலே அன்னை மரியாவை பற்றி நாம் இந்த மாதா தொலைக்காட்சி வழியாக தியானம் மேற்கொண்டிருக்கிற இந்த நாளிலே அன்னை மரியா தலைச்சிறந்த நற்செய்தி அறிவிப்பாளர் என்ற மையக்கருத்திலே சிந்திக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். இந்த நாளிலே அன்னை மரியா எப்படி ஒரு சிறந்த நற்செய்தி அறிவிப்பாளராகவும் நற்செய்தி அறிவிப்புக்கான ஒரு முன்மாதிரியாகவும் இருக்கின்றார் என்பதை பற்றி உங்களோடு சில நிமிடங்கள் சிந்திக்க உங்கள் அனைவரையும் அழைக்கின்றேன். மீண்டும் ஒருமுறை எல்லாரும் நம் கரங்களை உயர்த்தி நம் அன்னைக்கு நம் வாழ்த்தை தெரிவிப்போம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. மரியே வாழ்க. அன்னை மரியா நம் ஒவ்வொருவரின் தாய், கடவுளின் தாய், திரு அவையின் தாய், இயேசுவின் தாய் என்றெல்லாம் பல சிறப்பு பெயர்களோடு
அழைக்கப்பட்டாலும் புதிய ஏற்பாட்டிலே நாம் பார்க்கின்ற பொழுது அன்னை மரியாவை பற்றி இந்த 3 முக்கிய கருத்துக்களை நாம் தெரிந்து கொள்கிறோம். அன்னை மரியா முதலிலே தாய், ஏனென்றால் அவர் இயேசுவை பெற்றெடுத்தவர், கடவுளின் திருமகனை பெற்றெடுத்தவர், சிலுவையின் அடியிலே மனிதகுலம் முழுவதையும் பெற்றெடுத்தவர். எனவே அவர் நமக்கு தாய். இரண்டாவதாக, அன்னை மரியா ஒரு தலை சிறந்த அல்லது முதல் சீடர். யாருடைய சீடர்? இயேசுவுக்கு சீடர். அது எப்படி ஒரு தாய் சீடராக இருக்க முடியுமா என்று நாம் கேட்க நினைக்கிறோம் அல்லவா? முடியும். ஏனெனில் சீடத்துவம் என்பது இரத்த உறவினால் வருவதல்ல, ஒரே இடத்தில் பிறந்து ஒரே சூழ்நிலையில் வளர்ந்தோம் என்பதால் வருவதல்ல, ஒரே மொழியை பேசுகிறோம் அல்லது ஒரே கலாச்சார பின்னணியை கொண்டிருக்கிறோம் என்பதால் வருவதல்ல. மாறாக சீடத்துவம் என்பது இயேசு கிறிஸ்துவை பின்பற்ற ஒருவர் எடுக்கின்ற முடிவினாலும் அவருடைய வாழ்க்கை பாணியினாலும் வருவது. அந்த விதத்திலே அன்னை மரியா இயேசுவை பெற்றெடுத்த தாயாக இருந்தாலும் கூட அவர் இயேசுவின் முதல் சீடர். ஏனென்றால் அந்த இயேசுவுக்கு மிக நெருங்கி இருந்தவர், சிறுவயதிலிருந்தே அவரை வளர்த்தவர், அவருடைய பொது வாழ்விலே அவரோடு கூடவே இருந்தவர், அவரது உள் உணர்வுகளை முழுக்க முழுக்க தமதாக்கி கொண்டவர், அவரது விருப்பம் என்ன என்று தெரிந்து அதை செயல்படுத்திய ஒரு செயல் வீரர். அதனால்தான் குறிப்பிடுகிறோம், அன்னை மரியா இயேசு கிறிஸ்துவின் முதல் சீடர் அல்லது தலை சிறந்த சீடர். மூன்றாவதாக, அன்னை மரியா ஒரு தாய் என்ற நிலையும் தாண்டி, ஒரு சீடர் என்ற நிலையும் தாண்டி, நற்செய்தி அறிவிப்பின் விண்மீனாக அவர் திரு அவையால் அழைக்கப்பட்டிருக்கின்றார். திருத்தந்தையர் 2ஆம் ஜான் பால் அவர்களும் 16ஆம் பெனடிக்ட் அவர்களும் தங்களது போதனைகளிலே இந்த சொற்றொடரை திரும்ப திரும்ப பயன்படுத்தி இருக்கிறார்கள். மேரி த ஸ்டார் ஆஃப் எவாஞ்சலைசேஷன், மரியா நற்செய்தி அறிவிப்பினுடைய விண்மீன் என்று. இப்படி 3 அழகான பெயர்களையும் 3 அழகான பணிகளையும் பெற்றிருக்கின்ற அன்னை மரியாவின் இந்த 3வது நிலையை, நற்செய்தி அறிவிப்பின் நிலையை பற்றி இன்று நாம் சிந்திக்க உங்களை அழைக்கின்றேன். இந்த அன்னை அழகு நிறைந்த அன்னை. அழகு என்றால் வெளி தோற்றத்தை குறிப்பிடவில்லை, அவரது உள்ளமெல்லாம் அழகாக இருந்தது, அவர் சிந்தையெல்லாம் அழகாக இருந்தது, அவர் செயல்களெல்லாம் அழகாக இருந்தது. அதனால்தான் அழகின் முழுமையே தாயே என்று நாம் அவரை பாடுகிறோம். ஒருமுறை சேர்ந்து பாடுவோமா? அழகின் முழுமையே தாயே, அழகையின் தலை மீதி தாயே, உலகினில் ஒளியேற்றிடவே அமலனைய மக்களித்தாயே. நண்பர்களே, அன்னை மரியாவை நற்செய்தி அறிவிப்பின் விண்மீன் என்று திருத்தந்தையர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். இன்று அதை பற்றி நாம் சிந்திக்கிறோம் என்றால், முதலிலே நற்செய்தி அறிவிப்பு, ஆங்கிலத்திலும் கிரேக்க மொழியின் அடிப்படையிலே இவாஞ்சலைசேஷன், நற்செய்தி அறிவித்தல் என்றால் என்ன? ஏனென்றால் இன்றைக்கு இந்த நற்செய்தி அறிவிப்பு பற்றி பலவிதமான புரிதல்களும் பலவிதமான தவறான புரிதல்களும் நமது மத்தியிலும் சரி, உலக மக்கள் மத்தியிலும் சரி நிறைய காண கிடக்கின்றன. எனவே முதலிலே நற்செய்தி அறிவிப்பு பற்றிய
தவறான புரிதல்கள் என்ன என்பதை பற்றி நாம் தெரிந்திருப்பது நல்லது. இன்றைக்கு நிறைய பேர் நம் நாட்டிலே சிறப்பாக இன்னும் ஒரு சில ஆசிய நாடுகளில் என்ன சொல்கிறார்கள்? நற்செய்தி அறிவிப்பு என்றாலே மதமாற்றம் செய்வது என்று, நீங்கள் மதம் மாற்றுகிறீர்கள் என்று நம்மை குறை சொல்வதும், அதுவும் கட்டாய மதமாற்றம் செய்கிறீர்கள் என்று சொல்வதும் இன்றைக்கு அடிக்கடி நான் சந்திக்கின்ற ஒரு சொல்லாடல். எனவே நற்செய்தி அறிவிப்பது என்பது ஒரு மதத்திலிருந்து இன்னொரு மதத்திற்கு ஒருவரை அழைத்து செல்லுதல் என்பது கிடையாது. இரண்டாவதாக, நற்செய்தி அறிவிப்பது என்பது கட்டாயமான ஒரு கருத்து திணிப்பு கிடையாது. இது என்னுடைய கருத்து, இதை நீ கட்டாயம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி அடுத்தவர்கள் மீது ஒரு கருத்தையோ ஒரு சித்தாந்தத்தையோ திணிப்பது. வரலாற்றிலே இத்தகைய நிகழ்ச்சிகள்லாம் நடந்திருப்பது நமக்கு தெரியும். ஆனால் கிறிஸ்தவராகிய நமது நற்செய்தி அறிவிப்பு என்பது ஒரு கட்டாய கருத்து திணிப்பு கிடையாது, மதமாற்றம் கிடையாது, கட்டாய கருத்து திணிப்பு கிடையாது. மூன்றாவதாக, இது ஒரு கலாச்சார சிதைத்தல் அல்லது மாற்றல் கிடையாது. ஒரு நாட்டிலிருந்து, ஒரு கலாச்சார பின்னணியிலிருந்து இன்னொரு கலாச்சார பின்னணிக்கு ஒரு நற்செய்தி அறிவிப்பாளர் போகும்போது அவர் தனது கலாச்சாரத்தை அங்கிருக்கின்றவர்கள் மீது திணித்து அங்கிருக்கின்ற கலாச்சாரத்தை அழித்துவிட்டு தனது மொழி, தனது கலாச்சாரம், தனது பழக்க வழக்கம் என்பவற்றை தான் சொல்வதை கேட்கும் மக்கள் மீது திணிக்கின்ற ஒரு செயல்பாடு. இது கட்டாயமாக நற்செய்தி அறிவிப்பு கிடையாது. ஏனென்றால் நம்முடைய கத்தோலிக்க திருச்சபையின் போதனைப்படி உன்னுடைய கலாச்சாரத்தை எடுத்துக்கொண்டு போய் இன்னொருவர் மீது திணிக்காதே, அது தவறு. மாறாக உனது நற்செய்தியை எடுத்துக்கொண்டு போய் நீ வாழுகின்ற இடத்தில் இருக்கின்ற மொழி, கலாச்சாரம், பண்பாடு, பழக்க வழக்கங்களுக்குள் அந்த நற்செய்தியை நுழைத்து அது அங்கே வேரூன்றி அந்த வடிவத்திலே அந்த கலாச்சாரத்திற்குள் அது எழும்ப பரிணமிக்க செய்ய வேண்டும். அந்த கலாச்சாரங்களோடு, மொழிகளோடு, பண்பாடுகளோடு நாம் உரையாடல் செய்ய வேண்டும் என்பதுதான் திரு அவையினுடைய போதனை. எனவே இது ஒரு கலாச்சார அழித்தலோ மழித்தலோ கிடையாது. கடைசியாக, அச்சுறுத்துதல். இன்றைக்கி நிறைய மதமாற்ற தடை சட்டங்களிலே இந்த வார்த்தை பயன்படுத்துகிறது. அச்சுறுத்துதல்கள். நீ இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் உனக்கு இந்த தண்டனை என்று ஒருவேளை மிக பழங்காலத்திலே இத்தகையவை இருந்ததாக வரலாற்றிலே பார்க்கிறோம். அதற்காக திரு அவை பல பேரிடம் மன்னிப்பும் கேட்டிருக்கிறது. ஆனால் இப்போது நற்செய்தி அறிவிப்பை நாம் புரிந்து கொள்கின்ற விதத்திலே இது ஒரு அச்சுறுத்துதல் கிடையாது. நீ இயேசுவை ஏற்றுக்கொண்டாக வேண்டும் என்று திணிப்பதில்லை, அச்சுறுத்தலும் இல்லை. எனவே கடைசியாக இது ஒரு ஆசை காட்டுதலும் அல்ல. அதே இந்த மதமாற்ற தடை சட்டங்கள் அடிக்கடி இதை கூறுகின்றன. நீ கிறிஸ்தவனாகிவிட்டால், இயேசுவை ஏற்றுக்கொண்டால் உனக்கு இந்த நன்மைகளை எல்லாம் செய்வோம் என்று பொருள், பணம் அல்லது மற்ற வசதிகளை காட்டி ஆசை காட்டுகிறீர்கள் என்று இன்று பரவலாக சொல்லப்படுகிறது. அதுவும் நற்செய்தி அறிவிப்பு அல்ல. அல்ல அல்ல என்றே சொல்லிக் கொண்டிருக்கிறீர்களே. அப்படி என்றால் நற்செய்தி அறிவிப்பு என்றால் என்ன? நண்பர்களே, நற்செய்தி அறிவிப்பு என்றால் என்ன என்ற கேள்விக்கு பதில் கண்டுபிடிப்பதற்கு முன்னால் நற்செய்தி என்றால் என்ன? த குட் நியூஸ், ஆங்கிலத்தில் காஸ்பெல் என்று சொல்லுகிறோம். நற்செய்தி. நண்பர்களே, நற்செய்தி என்பது ஏதோ ஒரு சிலருடைய வாக்கியங்களோ அல்லது விவிலியத்தினுடைய ஒரு சில மேற்கோள்களோ அல்லது இயேசுவை பற்றிய ஒரு சில நிகழ்ச்சிகளோ கதைகளோ அல்லது அவருடைய போதனையின் ஒரு சில பகுதிகளோ கிடையாது. அப்போ கிடையாதுன்னே சொல்லிட்டு இருக்கீங்க. என்னதான் நற்செய்தி சொல்லுங்க அப்படின்னு நீங்கள் கேட்குறது என் காதுக்கு வருது. இதோ உடனே சொல்லிடுறேன். மிக எளிமையான பதில், மிகச் சிறந்த பதில், ஒரே பதில். என்ன? நற்செய்தி என்றால் இயேசு கிறிஸ்து. பாருங்கள்,
குழந்தை இயேசு பிறந்தபோது வானதூதர்கள் என்ன சொன்னார்கள் அந்த இடையர்களை பார்த்து? இதோ உங்களுக்கு மகிழ்ச்சியூட்டும் நற்செய்தியை அறிவிக்கிறோம், உங்களுக்காக அங்கே ஒரு குழந்தை பிறந்திருக்கிறது. ஆம் நண்பர்களே, நற்செய்தி என்பது ஒரு செய்தி, ஒரு பாடம், ஒரு புத்தகம் என்றல்ல. நற்செய்தி என்பது இயேசு கிறிஸ்துவே. இயேசு கிறிஸ்துவின் ஆளுமை, அவரது போதனைகள், இவற்றை இரண்டாக பிரிக்கக்கூடாது. அப்படி பிரிக்கின்ற சோதனைகள் இன்று நிறைய நாட்டு நடப்பிலே பார்க்கிறோம். நற்செய்தி என்பது இயேசு கிறிஸ்து, அவரது ஆளுமை, அவரது போதனை. இந்த இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு வழங்குவதும், இந்த இயேசு கிறிஸ்துவிடம் மற்றவர்களை வரவேற்பதும், அழைப்பு கொடுப்பதும், இதுதான் நற்செய்தி அறிவிப்பு பணி. நம்ம எல்லாருக்கும் தெரிந்த ஒரு விவிலிய பகுதி, யோவான் நற்செய்தி 3ஆம் அதிகாரம் 16வது வசனம். கடவுள் உலகை எந்த அளவுக்கு அன்பு செய்தார் என்றால், தன் ஒரே மகனையே அந்த உலகிற்கு அனுப்பி, அவரிலே நம்பிக்கை கொள்ளுகின்ற எவரும் ஒருவர் கூட அழிந்து போகாமல், அவரில் நம்பிக்கை கொள்ளுகின்ற எல்லாரும் நிலை வாழ்வை பெற்று கொள்ளவே. இதுதான் கடவுளுடைய திட்டம். அவர் தன் மகனை உலகிற்கு அனுப்பியது மனிதர்கள் நிலை வாழ்வை, நிலை வாழ்வை. அதே யோவான் நற்செய்தி 10ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலே இயேசு தன்னை பற்றி நான் ஒரு நல்ல ஆயன் என்று குறிப்பிடும்போது அதே வரிகளை, வார்த்தைகளை குறிப்பிடுகிறார். நல்ல ஆயன் நானே, அந்த ஆடுகளை நான் அறிந்திருக்கிறேன் என்றெல்லாம் சொன்ன பிற்பாடு அங்கே என்ன சொல்லப்படுகிறது? அவர்கள் வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு ஆயன் அங்கே வந்தார். அதே வார்த்தைகள், வாழ்வு பெறும் பொருட்டு, அதுவும் நிறைவாக பெறும் பொருட்டு. எனவே நற்செய்தி அறிவிப்பு என்றால் இந்த வாழ்வு பெறுவதற்காக. வாழ்வு என்று சொல்லும்போது எதை குறிப்பிடுகிறோம்? ஆன்மீக வாழ்வு மட்டும் கிடையாது. உடல் வாழ்வு, பொருளாதார வாழ்வு, சூழல் நிலை வாழ்வு, அரசியல் மற்றும் உலகியல் அனைத்தையும் உள்ளடக்கிய, இயற்கை பேணுதல் எல்லாவற்றையும் உள்ளடக்கிய வாழ்வு. ஒரு மனிதன், ஒரு உலகத்தில் இருக்கிற ஒரு பொருள் வாழ்வதற்கு என்னென்னலாம் தேவையோ அது எல்லாவற்றையும் உள்ளடக்கியதுதான் இந்த வாழ்வு பெறுதல். சரி, எப்படி ஒரு மனிதன் இந்த வாழ்வை பெற்றுக்கொள்ள முடியும்? ஒரே வழி, யோவான் நற்செய்தி 3:16 நமக்கு குறிப்பிடுகின்ற ஒரே வழி, கிறிஸ்து இயேசுவிலே அவர் அனுப்பிய அந்த மகனிலே நம்பிக்கை கொள்ளும் ஒருவரும் எழுந்து போகாதபடிக்கு, எல்லாரும் நம்பிக்கை கொள்ளுகின்ற அனைவரும் வாழ்வு பெற. இதையெல்லாம் ஒரே சுருங்கச் சொன்னால், நற்செய்தி அறிவிப்பு என்பது ஏதோ புத்தகங்களை மற்றவர்களுக்கு கொடுத்து கொண்டு போவது மட்டுமல்ல, மணிக்கணக்காக அவரது நற்செய்தியை பற்றி பேசிக்கொண்டிருப்பது மட்டுமல்ல, இவை எல்லாவற்றையும் உள்ளடக்கி கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு வழங்குவது, மற்றவர்களை கிறிஸ்துவில் நம்பிக்கை கொள்ள அழைப்பு விடுப்பது. இது ரெண்டும் மிக முக்கியமான வார்த்தைகள். வழங்குவது, வழங்குதல் என்று சொல்லும்போது அதிலே கட்டாயம் கிடையாது, அதிலே ஒரு விதமான அச்சுறுத்துதல் கிடையாது. வழங்குதல், ஏற்றுக்கொண்டால் ஏற்றுக்கொள்ளும். அதே போல அழைப்பு விடுத்தல், நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள், அதனால் வாழ்வு பெறுவாய் என்று மற்றவர்களுக்கு அழைப்பு கொடுத்தல். அந்த அழைப்பை அவர்கள் ஏற்கலாம், ஏற்காமலும் போகலாம், அது அவர்களுடைய முடிவு. அழைப்பு என்பது அந்த ஒரு விதமான மென்மை தன்மை கொண்டது, கட்டாயப்படுத்துவது கிடையாது. அழைக்கிறோம், we invite, உங்களை அழைக்கிறோம், வாருங்கள், அவ்வளவுதான்.
இதுதான் நற்செய்தி அறிவிப்பு என்பது. இந்த ஒரு பின்னணியிலே அன்னை மரியா எப்படி இந்த அர்த்தத்திலே எப்படி ஒரு சிறந்த நற்செய்தி பணியாளராக, நற்செய்தி அறிவிப்பவராக இருந்தார் என்பதை நாம் இப்போது சிந்திக்கின்றோம். இப்போது எல்லாரும் சேர்ந்து நாதத்தின் இனிமை என்ற பாடலை பாடி அன்னைக்கு ஒரு வாழ்த்து சொல்லி அந்த அன்னை எப்படி நற்செய்தி அறிவித்தார் என்பதை புரிந்து கொள்ள முயற்சி எடுப்போம். நாதத்தின் இனிமையில் பண்பாடுவோம், இந்நாளுமே அன்னையின் புகழ் பாடுவோம். நெஞ்சத்தில் நிறைந்திடும் நல்லன்னைக்கு புகழ் பாக்கள் பாடிடுவோம். நாதத்தின் இனிமையில் பண்பாடுவோம், இந்நாளுமே அன்னையின் புகழ் பாடுவோம். நெஞ்சத்தில் நிறைந்திடும் நல்லன்னைக்கு புகழ் பாக்கள் பாடிடுவோம். அன்னையே வாழ்க, அன்னையே வாழ்க, அருளா நிறைந்த அன்னையே நீ வாழ்க. இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றிட மனமு வந்தார். இறைவனின் திருவுளத்தை நிறைவேற்றிட மனமு வந்தார். இன்றும் மறை புகழ் உன் வழி நிறையுள்ளம் அறிந்திட குறையின்றி காத்திடுவார். அன்னையே வாழ்க, அன்னையே வாழ்க, அருளா நிறைந்த அன்னையே நீ வாழ்க. அன்னையினுடைய அன்பு பிள்ளைகளே, அன்னை மரியா எப்படி ஒரு சிறந்த நற்செய்தி அறிவிப்பாளராக இருந்தார் என்பதை நாம் புரிந்து கொள்ள ஒரு நற்செய்தி பகுதியை நாம் வாசித்து அதை தொடங்குவோம். லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 39வது வசனத்திலிருந்து. அதன் பின் மரியா புறப்பட்டு யூதேயா மலை நாட்டிலுள்ள ஓர் ஊருக்கு விரைந்து சென்றார். அவர் செக்கரியாவின் வீட்டை அடைந்து எலிசபெத்தை வாழ்த்தினார். மரியாவின் வாழ்த்தை எலிசபெத்து கேட்டபோது அவர் வயிற்றிலிருந்த குழந்தை மகிழ்ச்சியால் துள்ளிற்று. எலிசபெத்து தூய ஆவியால் முற்றிலும் ஆட்கொள்ளப்பட்டார். அப்போது அவர் உரத்த குரலில், பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே, உன் வயிற்றில் வளரும் குழந்தையும் ஆசி பெற்றதே. என் ஆண்டவரின் தாய், என்னிடம் வர நான் யார்? உம் வாழ்த்துரை என் காதில் விழுந்ததும் என் வயிற்றிலே குழந்தை பேருவகையால் துள்ளிற்று. ஆண்டவர் உமக்கு சொன்னவை நிறைவேறும் என்று நம்பிய நீர் பேறு பெற்றவர் என்றார். நண்பர்களே, இந்த விவிலிய பகுதியின் பின்னணியிலே அன்னை மரியா ஒரு சிறந்த நற்செய்தி அறிவிப்பாளர் என்பதற்கு காரணம் அல்லது எப்படிப்பட்ட நற்செய்தி அறிவிப்பாளராக இருந்தார் என்பதை 10 சிறிய கருத்துகளில் உங்களுக்கு இந்த வேளையிலே, இந்த தியானத்திலே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். இவை ஒவ்வொன்றையும் முடிந்த அளவுக்கு நீங்கள் நினைவிலே வைத்துக்கொண்டு, அன்னை பற்றி சொல்லப்பட்ட இதெல்லாம் என்னிடத்திலும் இருக்கிறதா என்று தேடி பார்க்கவே இந்த தியானம் உங்களுக்கு ஒரு அழைப்பாக அமைகிறது. முயன்று பாருங்கள். 1. ஒரு நற்செய்தியாளர்
அல்லது ஒரு நற்செய்தி பணியாளர் அழைக்கப்படுகின்றவர். ஏனென்றால் நற்செய்தி அறிவிப்பு என்பதை யாரும் தானாக தனக்கென்று தேர்ந்து கொள்வது கிடையாது. ஏனென்றால் அது ஒரு தொழில் கிடையாது. சரி, நான் இந்த வேலை இல்லை, இந்த வேலையை செய்கிறேன் அப்படின்ற மாதிரி, சரி நான் இப்போ நற்செய்தி பணிக்கு போகிறேன், நான் நற்செய்தி அறிவிப்பு வேலையை போகிறேன். அது ஒரு வேலை கிடையாது, ஒரு தொழில் கிடையாது. மாறாக கடவுள் யார் யாரை அந்த பணிக்கு அழைக்கின்றாரோ அவர்கள் அந்த பணியை செய்ய வேண்டியவர்கள். அந்த விதத்திலே நாம் பார்க்கிறோம், மரியா அழைக்கப்பட்டவர். நாம் எல்லாரும் அறிந்தது போல மரியா அன்று இருந்த பாலஸ்தீனிய இளம்பெண்களைப் போல அவரும் ஒருவர் தன் வீட்டிலே தன் பணிகளை செய்து கொண்டிருந்தவர். ஆனால் கபிரியேல் தூதர் அவரிடம் வந்து அவருக்கென்று ஒரு திட்டத்தை குறிப்பிட்டு, இதற்கு உன் பதில் என்ன, இதை நீர் ஏற்றுக்கொள்ளுகிறாயா என்று அவர் பதிலுக்காக காத்திருந்ததை நாம் அறிவோம். மரியா அழைக்கப்பட்டவர். நண்பர்களே, இன்றைக்கு தேவ அழைத்தல் என்பதை பற்றியெல்லாம் நிறைய பேசுகிறோம். அழைத்தல் என்பது ஒரு குருவாகவோ துறவியாகவோ வாழ்வதற்கு மட்டுமல்ல. அழைத்தல் என்பது கடவுளின் நற்செய்தியை, அதாவது இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு வழங்குவதற்கு, மற்றவர்களை இயேசு கிறிஸ்துவிடம் வருவதற்கு அழைப்பு விடுப்பதற்கு ஒரு மனிதன் அழைக்கப்பட வேண்டும். இந்த அழைப்பு வரலாற்றிலே நாம் பார்க்கிறோம். சவுல் அவர் வேறொரு பணியாக தமாஸ்கு சாலையிலே போய்கொண்டிருக்கும்போது கடவுள் அவரை தடுத்து ஆட்கொண்டு, நிறுத்து உன்னுடைய பழைய பணியை, இப்போது இதோ உனக்கு ஒரு புதிய பணி அழைக்கிறார். அதே போல பேதுருவும் அவருடைய சகோதரர்களும் மீன்பிடித்து கொண்டிருக்கும்போது அவர்களை அழைத்தார். அவர்கள் படகு மற்ற எல்லாவற்றையும் விட்டுவிட்டு அவர் பின்னே வந்தார்கள். நம்முடைய காலகட்டத்திற்கு மிக விசித்திரமானதும் ஆனால் பொருந்தக்கூடியதுமாக, மத்தேயு என்பவர் ஒரு டோல் வரி வாங்குகின்றவர். அங்கு போகின்ற வருகின்ற வாகனங்களுக்கும் மனிதர்களுக்கும் பொருள்களுக்கும். இயேசுவும் அந்த வழியே வருகிறார். அவர் முகத்தை பார்க்கிறார். என்னை பின் செல், அவ்வளவுதான். அவர் அப்படியே விட்டுவிட்டு இயேசுவின் பின் வந்தார் என்று பார்க்கிறோம். நண்பர்களே, ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கிறார். நீங்களும் நானும், அதாவது திருமுழுக்கு பெற்ற, ஞானஸ்தானம் பெற்ற ஒவ்வொரு கிறிஸ்தவனும் நற்செய்தி அறிவிக்க, இயேசுவை வழங்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். மரியாளுக்கு மட்டும் அந்த அழைப்பு என்று இல்லை, இதோ நம் ஒவ்வொருவருக்கும் கூட. எனவே மரியாவை போவே அந்த முதல் நிபந்தனை அழைக்கப்படுதல். அன்னை அழைக்கப்பட்டார், நற்செய்தியை அறிவித்தார். நானும் அழைக்கப்பட்டிருக்கிறேன், நானும் நற்செய்தியை அறிவிக்க வேண்டும். இரண்டாவது, இந்த நற்செய்தி அறிவிப்பை யார் யாரெல்லாம் செய்ய முடியும்? எனக்கு நல்லா பேச தெரியுது, அதனால் நான் நற்செய்தி அறிவிக்க போகிறேன், வேதம் போதிக்க போகிறேன் அப்படின்னு புறப்பட முடியுமா? அப்படி அல்ல. காரணம், இந்த நற்செய்தியை அறிவிப்பிலே நாம் ஒரு பொருளை விற்கவில்லை, ஒரு கருத்தை விற்கவில்லை, அல்லது ஒரு சித்தாந்தத்தை இங்கே விற்று அதை சந்தைப்படுத்த நாம் வரவில்லை. மாறாக ஒரு ஆளை, அதாவது இயேசுவை, கடவுளை வழங்க வருகின்றோம். எனவே அதற்கு தேவையான இரண்டாவது, அருள் பெற்றவராக. யார் கடவுளின் அருளை பெற்றிருக்கிறார்களோ அவர்கள்தான் அந்த கடவுளின் அருளாகிய இயேசு கிறிஸ்துவை, அல்லது கடவுளின் இரக்கம் என்று சொல்லப்படும் அந்த இயேசு கிறிஸ்துவை மற்றவர்களுக்கு வழங்க முடியும். நற்செய்தியில் நாம் கபிரியேல் பேசும்போது கேட்டிருக்கிறோம், அருள் நிறைந்தவளே வாழ்க. ஆண்டவரின் அருளால் நிரப்பப்பட்டவர்கள். மரியா நிரப்பப்பட்டார், அருளால் நிறைந்திருந்தார். அதனால் அவர்
நற்செய்தியை அறிவிக்கும் அந்த தகுதியை பெற்றார், அந்த ஆர்வத்தை பெற்றார், அந்த வரத்தை பெற்றார், அந்த எழுச்சியை உணர்ச்சியை பெற்றார். ஆம் நண்புக்குரியவர்களே, நாம் ஒவ்வொருவரும் கூட கிறிஸ்து இயேசுவில் ஞானஸ்தானம் திருமுழுக்கு பெற்ற ஒவ்வொருவரும் அதே அருளை பெற்றிருக்கிறோம். நன்றாக தெரியும் உங்களுக்கு, ஒரு குழந்தைக்கு ஞானஸ்தானம் கொடுக்கும்போது அந்த ஞானஸ்தானம் கொடுக்கும் குருவானவர் குழந்தையினுடைய வாயிலும் குழந்தையினுடைய காதுகளிலும் ஒரு சிலுவை அடையாளம் வரைந்து என்ன சொல்லுகிறார்? நீ கடவுளுடைய வார்த்தையை காதால் கேட்கவும் அதை நாவால் அறிக்கையிடவும் உன் காதுகள் கண்கள் திறந்து இருக்கட்டும் என்று அந்த சடங்கிலே. ஆம், நாம் திருமுழுக்கின் வழியாக கடவுளின் வார்த்தையை அறிக்கை இடுகின்ற அந்த அருளை பெற்று கொண்டிருக்கிறோம். மூன்றாவது, யார் நற்செய்தி அறிவிக்க முடியும்? நண்பர்களே, நற்செய்தி என்பது ஒரு புத்தகம் அல்ல, நற்செய்தி என்பது ஒரு படம் அல்ல, நற்செய்தி என்பது செய்திகளை எல்லாம் போட்டு ரெக்கார்ட் பண்ணி எடுத்துக்கிட்டு போகிற ஒரு குறுந்தகடு அல்ல. நற்செய்தி என்பது இயேசு கிறிஸ்து என்று குறிப்பிட்டேன், அதை நன்றாக நினைவில் வையுங்கள். நற்செய்தி என்றாலே இயேசு என்றால் ஒரு நற்செய்தியாளன் எப்படி இருக்க முடியும்? ஒரு கிறிஸ்து தாங்கியாக. எப்படி ஒரு பைபிளை போட்டு ஒரு பையிலை மாட்டிக்கொண்டு அதை தாங்கிக் கொண்டு சுமந்து கொண்டு போகிறோமே, அதுபோல ஒரு கிறிஸ்துவை தாங்கிக் கொண்டிருக்கிறவன், ஒரு கிறிஸ்துவை சுமந்து கொண்டிருக்கிறவன், அவன்தான் நற்செய்தி அறிவிக்க முடியும். அன்னை மரியா ஒரு கிறிஸ்து தாங்கி, அல்லது அன்னை மரியா ஒரு கிறிஸ்துவை சுமந்தவர். எப்படி சொல்ல முடியும்? நம்ம எல்லாருக்கும் தெரிந்தது, அவர் இதோ ஆண்டவருடைய அடிமை என்று சொன்னவுடனே கிறிஸ்து அவரிலே தோன்றினார், கருவாக, குழந்தையாக. எனவே இப்போது மரியா எங்கெங்கெல்லாம் செல்லுகிறாரோ அங்கெல்லாம் அந்த கிறிஸ்துவை தனது உடலிலும் மனதிலும் ஆன்மாவிலும் அந்த கிறிஸ்துவை அவர் தாங்கி சென்றார். அதனால்தான் அவரை சந்தித்த எல்லாருக்கும் அந்த கிறிஸ்துவை அவரால் வழங்க முடிந்தது. மற்றவர்களை இந்த கிறிஸ்துவிடம் வாருங்கள் என்று அழைக்க முடிந்தது, அழைப்புதல் கொடுக்க முடிந்தது. நண்பர்களே, ஞானஸ்தானம் பெற்ற நாம் ஒவ்வொருவரும் அதே போல, மரியாவை போல கிறிஸ்துவை சுமந்திருக்கிறோம். காரணம் எப்படி? நமது திருமுழுக்கிலே ஞானஸ்தானத்திலே என்ன நடந்தது? நாம் கிறிஸ்துவோடு ஓர் உரு பெற்றவர்களாக மாறுகிறோம். பவுலடியார் சொல்லவில்லையா? அவரோடு இறந்தோம் ஆயின் அவரோடு உயிர்த்தெழுவோம். திருமுழுக்கிலே நாம் மனிதத்தன்மைக்கு இறந்து அந்த இறைத்தன்மையில் இயேசுவோடு உயிர்த்தெழுந்தவர்கள். அதனால்தான் கலாத்தியருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரத்திலே பவுலடியார் இப்படி கூறுகிறார்: வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார். வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார். ஒரு முறை பாடுவோமா எல்லாரும்? வாழ்வது நான் அல்ல, என்னில் கிறிஸ்துவே வாழ்கின்றார். இதுதாங்க ஒரு கிறிஸ்துவனுடைய தன்மை, அவனது மாண்பு, அவனது மாட்சி. எனவே எனக்குள் கிறிஸ்து இருக்கிறார். இந்த உடலில் இருப்பது நான் மட்டுமல்ல, நான் அல்ல, கிறிஸ்து இயேசுவே. அப்போது என்றால் நான் போகும் இடமெல்லாம் கிறிஸ்துவை சுமந்து கொண்டு போகிறேன். ஒரு கிறிஸ்து தாங்கியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறேன். மரியா ஒரு கிறிஸ்து தாங்கி. அதனால்தான் கிரேக்க மொழியிலே 4ஆவது நூற்றாண்டிலே மரியாவின் ஒரு திருச்சங்கத்திலே மரியாவை பற்றி நிறைய சர்ச்சைகள் எல்லாம் பேசப்பட்ட பொழுது அங்கே முடிவாக சொல்லப்பட்டது, மரியா தெயோதோக்கோஸ், கடவுள் தாங்கி. இயேசு தாங்கி என்று கூட சொல்லவில்லை பாருங்கள், கடவுள் தாங்கி. ஏனென்றால் அவருக்குள் இருந்தவர் கடவுள்.
எனவே அப்படி கிறிஸ்து தாங்கிகளாக நாம் ஒவ்வொருவரும் சென்று நற்செய்தி அறிவிக்க அன்னை மரியாள் நமக்கு ஒரு நல்ல முன் உதாரணமாக இருக்கிறார். கடைசியாக ஒரு நற்செய்தி அறிவிப்பாளனுக்கு உரிய மிகச்சிறந்த பண்பு ஆழ்ந்த நம்பிக்கை. பழைய தமிழிலே விசுவாசம் என்று சொன்னோம். இன்று எலிசபெத்து மரியாவை பார்க்கும்போது அவருக்கு ஒரு பட்டப்பெயர் கொடுக்கிறார்கள். என்ன பெயர்? கடவுள் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று நம்பியவர் பேறு பெற்றவர். யாரது? நீங்க தான். மரியே, நீர் நம்பினீர், கடவுள் சொன்ன வார்த்தை நிறைவேறும் என்று, எனவே மரியே நீர் பேறு பெற்றவர் என்று அங்கே சொல்லப்படுவதை பார்க்கிறோம். நண்பர்களே, நம்பிக்கை என்றால் என்ன? ஏதோ ஒரு கடவுள் இருக்கிறார், ஒரு இயேசு இருக்கிறார் என்று நான் ஏற்றுக்கொள்கிறேன், அது மட்டுமா நம்பிக்கை? இல்லை. நம்பிக்கை என்பது கடவுள் என்னோடு இருப்பதை, கடவுள் என்னோடு செயல்படுவதை உணர்ந்து அறிவுபூர்வமாக ஏற்று அதை வாழ்வின் அன்றாட நிகழ்வுகளிலே அனுபவிப்பது. செயல்களிலும் சொல்லிலும் நடை உடைகளிலும் கடவுள் என்னோடு இருக்கிறார் என்பதை அனுபவிப்பது, அதுதான் நம்பிக்கை. இத்தகைய நம்பிக்கையை தான் அன்னை மரியா கொண்டிருந்தார். நீ ஒரு கன்னியாக இருந்து கொண்டே ஒரு குழந்தையை பெற்றிடு என்று சொல்லும்போது சரி சரி அப்படியே நடக்கட்டும் என்று அவர்கள் சொல்லுகிறார்கள் என்றால், என்னோடு கடவுள் இருக்கிறார், கடவுளால் ஆகாதது ஒன்றுமில்லை, எனவே நடப்பது நடக்கட்டும். பாருங்கள் அவருடைய துணிச்சல். எங்கிருந்து அது வந்தது? அவரது நம்பிக்கை. எனவே மரியாவினுடைய இந்த அழைக்கப்பட்ட தன்மை, அருள் பெற்ற நிலை, அவர் ஒரு கிறிஸ்து தாங்கியாக இருந்தது, அவரது மிக ஆழ்ந்த நம்பிக்கை, இந்த நான்கும் சேர்ந்துதான் அன்னை மரியாவை ஒரு அப்போஸ்தலியாக, ஒரு நற்செய்தி அறிவிப்பாளராக மாறச் செய்தது, செயல்படச் செய்தது. இந்த வேளையிலே இந்த அன்னை எப்படி அந்த நற்செய்தி பணியை செய்தார் என்று அந்த அன்னைக்கு நாம் கரம் குவித்து ஒரு சிறிய பாடல் பாடி எப்படியெல்லாம் இந்த அன்னை நற்செய்தியை அறிவித்தார் என்பதை காண முற்படுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். அன்னை மரி உலகில் வாழ்ந்தவழி, நாம் சென்றிடுவோம், அதுவே சிறந்த வழி. அன்னை மரி உலகில் வாழ்ந்தவழி, நாம் சென்றிடுவோம், அதுவே சிறந்த வழி. நல்வழி நாடிடும் யாவரும் இன்று, நல்வழி நாடிடும் யாவரும் இன்று, நல்வழி கண்டிட செய்திடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம், அவள் அன்பை பாடிடுவோம், அவள் அன்பை பாடிடுவோம். அன்னைக்கு கரம் குவிப்போம். மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. நண்பர்களே, அன்னை மரியா ஒரு நற்செய்தி அறிவிப்பவராக வாழ என்னென்ன தன்மைகளை பெற்றிருந்தார் என்று
4 முக்கிய கருத்துக்களை குறிப்பிட்டேன். அந்த 4ம் நம் ஒவ்வொருவருக்கும் பொருந்துகிறது என்பதையும் குறிப்பிட்டேன். இப்போது அன்னை மரியாவினுடைய நற்செய்தி பணி எப்படி அமைந்திருந்தது என்பதை இன்று சற்று முன் நாம் வாசிக்க கேட்ட அந்த நற்செய்தியின் அடிப்படையிலே சிந்திப்போம். ஒருவேளை மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த தியானத்தில் பங்கெடுப்பவர்கள் ஒரு அமைதியான சூழலிலே இருந்தீர்கள் என்றால் உங்களுடைய விவிலியத்தை எடுத்து லூக்கா நற்செய்தி முதல் அதிகாரம் 39வது வசனத்திலிருந்து உங்கள் கண்கள் முன் வைத்துக் கொள்ளுங்கள். மரியா புறப்பட்டு, மரியா இருப்பது நாசரேத், கலிலேயாவின் பகுதி. ஆனால் மரியா புறப்பட்டு யூதேயா மலைநாட்டிலுள்ள ஒரு பகுதிக்கு சென்றார். நண்பர்களே, நற்செய்தி அறிவிப்பாளர் செய்ய வேண்டிய முதல் செயல்பாடு, அவர்களுக்கு இருக்க வேண்டிய ஒரு மனநிலை, பாதுகாப்பான ஒரு தம் சூழலை விட்டு வெளியேறுவதற்கான வீரம் அல்லது தைரியம். திருத்தந்தை பிரான்சிஸ் அண்மையிலே அவர் வெளியிட்ட நற்செய்தியின் மகிழ்ச்சி என்ற அந்த திருமடலிலும் இன்னும் அவருடைய உரைகளிலும் அடிக்கடி குறிப்பிடுகிறார், கோ அவுட் ஆஃப் த கம்ஃபர்ட் ஜோன். உங்கள் பாதுகாப்பான வீடு, பாதுகாப்பான மடம், பாதுகாப்பான இல்லம் என்பதையெல்லாம் விட்டு வெளியே சென்று, ஏனென்றால் பொதுமக்கள் வாழுகின்ற இடம் அந்த வெளியிலேதான், அதுவும் நமது சமுதாயத்தின் விளிம்புகளிலேதான். எனவே மரியா பாருங்கள், இளம்பெண், பெரிய துணையும் அவர்களுக்கு யாரும் கிடையாது. ஆனால் தைரியமாக தனது அந்த நாசரேத் என்ற அந்த பாதுகாப்பான அந்த கிராமத்தை விட்டு தொலைவில், அதுவும் மலைநாட்டில் இருக்கிற அந்த யூதேயாவின் பகுதிக்கு எலிசபெத்தை சந்திப்பதற்கு அவர் உடனே புறப்படுகின்றார். நண்பர்களே, இன்றைக்கு நீங்களும் நானும் இயேசுவை மற்றவர்களுக்கு வழங்க வேண்டும் என்றார். ஏனென்றால் மரியா எதற்காக போனார்? அவர் வயிற்றிலே இயேசு கருவுற்று இருக்கிறார், இயேசு அவருக்குள் இருக்கிறார் என்று அந்த தூதர் வழியாக தெரிந்தவுடனே அந்த இயேசுவை மற்றவர்களுக்கு வழங்க வேண்டும், அந்த இயேசுவை விட மற்றவர்களை வரவழைக்க வேண்டும். இதுதான் ஒரே ஒரு கருத்து அவருக்கு. உடனே புறப்படுகிறார். தன் பாதுகாப்பை பற்றி நினைக்கவில்லை, வழியிலே எப்படி போவது என்பதை நினைக்கவில்லை, ஏதாவது தீங்கு நேர்ந்தால் என்ன ஆகும் என்று நினைக்கவில்லை, ஒன்றும் கிடையாது. நினைத்தேன் செய்தேன், அவ்வளவுதான். உடனே அவர் அந்த மலைநாட்டிலுள்ள, யூதேயா நாட்டிலுள்ள அந்த மலைப்பகுதியிலே அவர் விரைந்து சென்றார் என்று பாருங்கள். அந்த வார்த்தை அங்கே இருக்கிறது. ஏதோ முடிந்தால் போகலாம் என்றல்ல, போயே ஆக வேண்டும், அதையும் விரைவாக. அந்த நற்செய்தி அறிவிக்கின்ற ஒரு ஆற்றல், நற்செய்தி அறிவிக்கின்ற ஒரு ஆர்வம். கொஞ்சம் நினச்சி பாருங்கள், நமது தமிழ்நாட்டுக்கு வந்த அந்த நற்செய்தி அறிவிப்பாளர்கள், துறவர சபைகளை சேர்ந்த அந்த குருக்கள், சவேரியார், ஜான் பிரிட்டோ, இன்னும் ஒவ்வொரு துறவர சபையிலும் ஒவ்வொரு பகுதியிலும் பல்வேறு மிஷினரிகள் வந்திருக்கிறார்கள். வட தமிழ்நாட்டிலே சலேசியர்கள், நடு தமிழ்நாட்டிலே இயேசு சபையினர், கார்மேல் சபையினர், இப்படியெல்லாம் எந்த இத்தாலியிலிருந்தும் பிரான்சிலிருந்தும் ஸ்பெயின் நாட்டிலிருந்தும் கடல் கடந்து இங்கு வந்தார்கள். தோமையார் தொடங்கி. ஏன் வந்தாங்க? நற்செய்தியை அறிவிக்க வேண்டும், இயேசுவை தெரியாத இந்த மக்களுக்கு, இந்த நாடுகளுக்கு வழங்க வேண்டும். அதானே அவங்களுடைய ஒரே ஆர்வம். இதுதான் தேவையானது. அன்னை மரியாள் இந்த ஆர்வத்தோடு, எனது பாதுகாப்பு, எனக்கு என்ன ஆகும், எனக்கு யார் கூட வருவாங்க, ஒன்றும் நினைக்கல. அவங்க புறப்பட்டார்கள், அவ்வளவுதான். இயேசுவை சுமந்து கொண்டு மற்றவர்களுக்கு அந்த இயேசுவை வழங்க. நண்பர்களே, இன்று உங்களுக்கும் எனக்கும் மிக மிக அவசியமானது இந்த நற்செய்தி அறிவிக்கும் ஆர்வம். ஆறாவதாக, இந்த நற்செய்தியை அறிவிப்பதற்கு ஒரு மிக சிறந்த தொடக்க நிலை, இனிஷியல் ஸ்டேஜ் அல்லது ஓப்பனிங் ஸ்டேஜ் அப்படின்வாங்க. எப்படி நற்செய்தியை அறிவிப்பது? நல்லா கவனிங்க. மாதா கன்னிமரியால் எலிசபெத்தை பார்க்க போனாங்க. எதுக்கு?
முதிர்ந்த வயதிலே அவர் கருவுற்றிருக்கிறார். அப்படின்னா அவர்களுக்கு இந்த சமயத்திலே உதவி தேவைப்படுகிறது. அவர்கள் சாதாரண வீட்டு வேலைகளை செய்யவும் அல்லது அவருடைய வழக்கமான தொழில்களை செய்யவும் இந்த முதிர்ந்த வயதிலே அவர் கருவுற்றிருப்பதனால் பலவிதமான அசௌகரியங்கள் அவருக்கு இருக்கும். எனவே அவருக்கு உதவி செய்ய. நண்பர்களே, இயேசு கிறிஸ்து நற்செய்தி என்றால் அந்த இயேசு கிறிஸ்து வழங்கப்பட வேண்டுமென்றால் யாருக்கு? முதலிலே தேவைகளில் இருப்போருக்கு, உடல் ரீதியான மன ரீதியான ஒருவேளை நோய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் அல்லது உறவு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், யாரோ ஒருவர் தேவையில் இருப்பவர்கள். எலிசபெத்து ஒரு தேவையிலே இருந்தார். அதை மரியா அறிந்தார். உடனே ஓடினார் அவர்களுக்கு உதவி செய்ய. இதுதான் நற்செய்தி. காரணம் என்ன? இந்த தேவைகளை உணர்ந்து கொள்வதும் அந்த தேவையின் மீது பரிவு கொள்வதும் தான் நற்செய்தி அறிவிப்புக்கான அடித்தளங்கள். நம்ம எல்லாருக்கும் தெரியும், இயேசுனுடைய பணிகாலத்தில் அவர் 2-3 நாள் போதனை பண்ணிக்கிட்டே இருக்கார். பெரிய கூட்டம். திடீர்னு ஒரு நற்செய்தியில் ஒரு வசனம் வரும். இயேசு இந்த கூட்டத்தை கண்டு அவர்கள் மீது பரிவு கொண்டு, நீங்களே இவர்களுக்கு உணவு கொடுங்கள் என்று தம்முடைய சீடர்களிடத்திலே குறிப்பிடுகிறார். ஆம் நண்பர்களே, எங்கு மனிதர்கள் தேவையில் இருக்கிறார்களோ, அது உடல் பசி, ஆன்மீக பசி, அறிவு பசி, ஏதோ ஒரு தேவையில் மனிதர்கள் இருக்கும்போது அவர்களுக்கு இயேசு என்ற அந்த நற்செய்தியை வழங்க வேண்டியது நம்ம எல்லாருடைய கடமை. அப்படிப்பட்ட தேவைகளில் இருக்கிற மனிதர்கள் எங்கே இருக்கிறார்கள்? எங்கிருந்து நான் தேடி போக வேண்டும் என்று சொல்ல வேண்டாம். நமது குடும்பத்திலேயே இருக்கிறார்கள், நம் அக்கம் பக்கத்திலேயே இருக்கிறார்கள், நாம் வேலை செய்கின்ற இடங்களிலே இருக்கிறார்கள், நாம் வாழும் நாம் நடமாடும் தெருக்களிலேயே இந்த தேவையில் இருக்கிற மனிதர்கள் இருக்கிறார்கள். நோயாளிகள், வயதானவர்கள், இயலாதவர்கள், ஏதோ ஒரு விதத்திலே தேவையில் இருக்கிற ஒரு மனிதன் நற்செய்திக்காக ஏங்கிக் கொண்டிருக்கிறான் என்று பொருள். எனவே தேவையில் இருக்கிறவர்கள் மீது பரிவு கொண்டோம் என்றால், அவர்கள் மீது நாம் இரக்கம் கொள்கிறோம் என்றால், அதுதான் நற்செய்தி அறிவிப்பதற்கான முதல் செயல்பாடு. அடுத்ததாக நாம் பார்த்தோம் என்றால் நீண்ட பயணம். நற்செய்தி அறிவிப்பாளர்கள் ஆங்கிலத்திலே மிஷினரிகள் என்று சொல்லுகிறோம். மிஷினரி என்றாலே நம் நினைவுக்கு வருவது என்ன? ஒரு நாட்டிலிருந்து இன்னொரு நாட்டுக்கு, அல்லது இந்தியாவிலே தமிழ்நாட்டிலிருந்து வடநாட்டிற்கு என்றெல்லாம். காரணம் என்ன? பயணம் செய்வது. எங்கு தேவை இருக்கிறதோ அவர்கள் இங்கே வரட்டும் என்றில்லாமல் அவர்கள் இருக்கின்ற இடத்திற்கு நாம் நீண்ட பயணம். பயணம் என்பதிலே என்ன அடங்கியிருக்கிறது? முயற்சி. வீட்டை விட்டு வெளியேற வேண்டும், தேவையானவர் பொருள்களை எடுத்துக்கொள்ள வேண்டும், நடந்து செல்ல வேண்டும், அல்லது ஒரு வாகனத்தை பார்க்க வேண்டும். முயற்சி. இன்றைக்கு இந்தியாவிலே இன்னும் போதிய அளவுக்கு நற்செய்தி அறிவிப்பு நடைபெறவில்லை என்று எல்லாரும் அங்கலாய்க்கிறோம் என்றால் ஒருவேளை ஒரு காரணம் அந்த ஆர்வம் குறைவாக இருக்கிறதா? நான் ஏற்கனவே குறிப்பிட்டபடி, அல்லது முயற்சிகள் குறைவாக இருக்கின்றனவா? ஏதோ இங்கொன்றும் அங்கொன்றுமாக ஒரு சில முயற்சிகளை பார்க்கிறோம். ஆனால் சிறிய எதிர்ப்பு வந்தவுடனே, ஒரு சிறிய ஏற்றுக்கொள்ளாமை வந்தவுடனே எல்லாவற்றையும் அப்படியே நிறுத்தி விடுகிறோம். இல்லை, தொடர் முயற்சி. அன்னை மரியா அந்த யூதேயா மலைநாட்டிலே தன்னந்தனியாக காட்டு பகுதியிலே, மலைப்பகுதியிலே நடந்து சென்றார். பெருமுயற்சி. எனவே நற்செய்தி அறிவிப்பதற்கு நான் எவ்வளவு முயற்சி எடுக்கிறேன் என்று அடிக்கடி நம்மையே கேட்டுக்கொள்ள வேண்டும். 8ஆவதாக, அன்னை மரியாளின் நற்செய்தி பணி எதிலே அடங்கியிருந்தது? மரியாள் எலிசபெத்தை பார்த்தார்கள், வாழ்த்தினார்கள், எல்லாம் முடிஞ்சது. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? மரியா அந்த எலிசபெத்தோடு தங்கி இருந்தார். எவ்வளவு நாள்?
நீண்ட நாட்கள் அவருக்கு உதவி தேவைப்படுகின்ற அளவுக்கு மரியா ஏறக்குறைய 3 மாதம் என்று அங்கே சொல்லப்படுகிறது. எனவே அந்த மரியாவை போல உதவி செய்தல், மரியா என்ன வேலை செஞ்சுருப்பாங்க? எலிசபெத்து, நீ உட்காருமா, நான் சமையல் பண்ணுறேன், நீ உட்காரு, நான் உன் துணி துவைக்கிறேன், நீ உட்காரு, நான் துணியெல்லாம் தைச்சி கொடுக்குறேன் என்று மிகச் சாதாரண வேலைகள். ஆனால் குடும்ப வாழ்வுக்கு எலிசபெத்துக்கு மிக முக்கியமான பணிகள். நண்பர்களே, நற்செய்தி அறிவிக்க வேண்டும் என்று சொன்னவுடனே, போன வாரத்தில் நான் இருக்கிற பகுதியில் இளைஞர்கள் கொஞ்சம் பேரோடு பேசிகிட்டு இருந்தோம். அப்போ அவங்க சொன்னாங்க, ஃபாதர் எங்களுக்கு ஒரு மெகாஃபோன் வாங்கி கொடுங்க அப்படின்னா. சொன்னேன், தெரியாத மாதிரி கேட்டேன், என்ன மெகாஃபோன்னா என்ன அது? இல்லை ஃபாதர், ஒரு ஹார்ன் இருக்கும், அதுலேயே ஆம்பிளிஃபயர்லாம் இருக்கும், அதை அப்படியே மாட்டிக்கிட்டு ஒரு சின்ன மைக் வச்சுட்டு பேசிகிட்டே போகலாம், நாங்கள் ஊரிலெல்லாம் போய் நற்செய்தி அறிவிப்போம் அப்படின்னு பசங்க பேசினாங்க. நண்பர்களே, நாம் நினைத்து கொள்கிறோம், நற்செய்தி அறிவிக்கணும்னா இந்த மாதிரி பெரிய பெரிய கேஜெட் எல்லாம் வேணும், டிவி வேணும், அல்லது கேமரா வேணும். இல்லை, மாதா என்ன கேமரா எடுத்துகிட்டு போனாங்க, என்ன டிவி எடுத்துகிட்டு போனாங்க, அல்லது என்ன மெகாஃபோன் கொண்டு போனாங்க? ஒன்றும் கிடையாது. போனாங்க, அவங்க துணி துவைச்சாங்க, சமையல் பண்ணாங்க, வீட்டு சுத்தம் பண்ணாங்க, ஒருவேளை குழந்தை பிறந்திருந்தால் அந்த குழந்தையும் சேர்த்து அவங்க கவனிச்சிருப்பாங்க. அவ்வளோதான் அவங்க செஞ்ச வேலை. ஆனால் இதுதான் நற்செய்தி அறிவிப்பு. காரணம் என்ன? இந்த ஒவ்வொரு சிறு சிறு செயல்களிலும் அவர்கள் கிறிஸ்துவை வழங்கினார்கள். அவர்கள் செய்த வேலைகள் சிறிய வேலைகள், ஆனால் கிறிஸ்துவை வழங்கினார்கள். இதாங்க இன்றைக்கி நாம் செய்ய வேண்டியது. நற்செய்தி அறிவிப்புன்னா பெரிய காரியம் செய்யணும்னு நினைக்காதீங்க, சிறிய சிறிய வேலைகள். 9வதாக, இந்த நிகழ்ச்சிகள் அத்தனை வழியாகவும் மரியா என்ன செய்தார்கள்? கிறிஸ்துவை, தன் வயிற்றிலிருந்த அந்த கிறிஸ்துவை எலிசபெத்துக்கு வழங்கினார்கள். அங்கே மரியாவும் வயிற்றிலிருந்த இயேசுவும் எலிசபெத்தில் வயிற்றில் வளர்ந்த அந்த திருமுழுக்கு யோவானும் சந்தித்தார்கள் என்பது இன்னைய வாசகத்தில் நாம் படித்த ஒரு நிகழ்வு. இயேசுவை வழங்குதல், இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவித்தல். மாதாவுடைய வாழ்க்கையில் பின்னால் பாருங்கள், காணாவூர் திருமண நிகழ்ச்சி வரும். இயேசு அப்படியே கூட்டமாக இருக்காங்க, திருமணத்துக்கு வந்தவங்களாம் இருக்காங்க. அங்கே ஒரு குறை ஏற்பட்டது. அந்த குறையை பயன்படுத்தி கொண்டு இயேசுவை வழங்குதல். பாருங்கள், அங்கே ஒருத்தர் இருக்கார், அவர்கிட்ட போங்க, உங்கள் பிரச்சனையெல்லாம் தீர்ந்திரும், அவர் சொல்வதை கேளுங்கள். இயேசுவை அறிமுகப்படுத்துகிறார், இயேசுவை வழங்குகின்றார். இப்படித்தான் நற்செய்தி அறிவிப்பு. ஏதோ நற்செய்தி அறிவிப்பு கட்டாயமாக கொண்டு வர வேண்டும், ஞானஸ்தானம் கொடுக்க வேண்டும், மதம் மாற்ற வேண்டும். இல்லை இல்லை, இயேசுவை வழங்குதல், இயேசுவிடம் அவர்களை அழைத்து வருதல். நண்பர்களே, இப்படியாக நாம் செய்யும்போது, நாம் மனிதராகிய நாம் இவற்றை செய்யும்போது அங்கே என்ன நடக்கிறது? கடவுள் தன் வேலையை ஆரம்பிக்கிறார். பாருங்கள், இந்த 2 குழந்தைகளும், இயேசு குழந்தையும் எலிசபெத்து குழந்தையும் அங்கே ஒன்றை ஒன்று சந்திக்கிறது. அந்த எலிசபெத்து குழந்தை ஜென்ம பாவத்திலிருந்து நீக்கப்பட்டது என்று திருச்சபை பிற்காலத்திலே அறிவிக்கிறது. அங்கே வேலை நடக்குது. வேலை செய்கிறது யார்? 2 பெண்களா? இல்லை, 2 பெண்களும் ஒருவரை சந்தித்தார்கள், அவ்வளவுதான். ஆனால் அங்கே வேலை செய்வது கடவுள். இதுதான் நண்பர்களே நாம் நம்ப வேண்டியது. எப்போதெல்லாம் நற்செய்தி அறிவிப்பை பொறுத்த வரைக்கும் இயேசுவை மற்றவர்களுக்கு கொடுக்கின்ற, மற்றவர்களை இயேசுவிடம் அழைத்து வருகிற அந்த பணியை நாம் செய்கிறோமோ, மீதியை கடவுள் எடுத்துக்கொள்கிறார். அவர்கள் உள்ளத்திலே அவர் பேசுவதும், அவர்களை மனமாற்றுவதும், அவர்களுக்கு ஆறுதல் தருவதும், அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ள மனநிலைகளை உருவாக்குவதும், அதெல்லாம் கடவுளுடைய வேலை. எப்படி இந்த 2 பெண்கள் என்றார்கள், அங்கே கடவுள் இடையிலே வேலை செய்தார். அதே போலதான் நம்முடைய நற்செய்தி அறிவிப்பு பணியிலும் நாம் நமது பணிகளை செய்கின்ற போது அங்கே நற்செய்தியாகிய கிறிஸ்துவும் நற்செய்தியை சந்திக்கின்ற மனிதனும் ஒன்றோடு ஒன்று இணைகிறார்கள். அங்கே மீதி எல்லாம் நடக்கிறது.
எனவே அன்புக்குரிய சகோதரர்களே, அன்னை மரியாவின் பக்தர்களே, அன்னை மரியா எப்படி ஒரு சிறந்த நற்செய்தியாளராக இருந்தார், என்ன மனநிலைகளோடு அவர் செயல்பட்டார், என்ன விளைவுகள் அங்கே நிகழ்ந்தன என்பதை பற்றி இந்த ஒரு சிறிய கருத்துரையிலே உங்களோடு நான் பகிர்ந்து கொண்டிருக்கிறேன். இதை அப்படியே மனதிலே வைத்து அனைவருமாக சேர்ந்து அன்னை மரியாவை எப்படி திருத்தந்தை நற்செய்தி அறிவிப்பின் விண்மீன், த ஸ்டார் ஆஃப் எவாஞ்சலைசேஷன் என்று குறிப்பிட்டாரோ, அதே பொருளோடு அலைக்கடல் ஒளிர்மீனே என்ற அந்த பாடலின் வரிகளை நாம் இப்போது சேர்ந்து பாடுவோம். அலைக்கடல் ஒளிர்மீனே, செல்வ ஆண்டவர் தாயாரே, செல்வ ஆண்டவர் தாயாரே, நீரை பெயரா கண்ணி மோட்ச நிலைக்கதவே வாழி, நீரை பெயரா கண்ணி மோட்ச நிலைக்கதவே வாழி. வானவர் கபிரியேலின் தூய மங்கள மொழியே பாய், தூய மங்கள மொழியே பாய், ஞான சமாதான வழி நான் நடந்திட தயை செய்வாய், ஞான சமாதான வழி நான் நடந்திட தயை செய்வாய். உறவை நாடி வாழ்த்திய உத்தம தாய்மரியே, உறவின் மேன்மையை உணர்த்திய எங்கள் வைரமே, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. ஞானமும் விவேகமும் ஒன்றாய் சேர்ந்த நல் அன்னையே, ஒவ்வொரு அசைவிலும் கண்காணிக்கும் அன்புருவே, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க.
மரணத்தினால் வென்ற கேடயமே, ஆமீன் என்று தன்னை தாழ்த்திய மென்மலரே, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. உம்மை தேடி வருவோர் நலன்கள் காப்பவரே, உம்மை தேடி வருவோர் சுமைகள் தீர்ப்பவரே, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. உளமெனும் ஆலயம் வாசம் செய்யும் வசந்தமே, வாழ்க வாழ்க என போற்ற பெரும் தாய் மரியே, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. பிரமதத்தாரும் புகழ்ந்து பாடிடும் இரட்சகியே, உலகம் மெத்திசை வணங்கிடும் எங்கள் தாய் மரியே, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க, மரியே வாழ்க. இதோ உன் தாய் என்றதும் எம்மை அணைப்பவளே, அமலோற்பவமாய் அவனிக்கு வந்த மகுடமே, மரியே வாழ்க, 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 மரியே வாழ்க. அம்மா மரியே, கிறிஸ்துவின் தாயே, உலக மக்களின் தாயே, இதோ உம்மை நாங்கள் மாட்சிப்படுத்தும் இந்த மே மாதத்தின் இந்த இறுதி நாட்களிலே உம்மை வணங்குகிறோம், உம்மை புகழ்ந்து போற்றுகிறோம். இன்று நீர் ஒரு நற்செய்தி அறிவிப்பாளர் என்பதை பற்றி நாங்கள் சிந்தித்து, உம்மை போலவே நாங்களும் எங்களது சூழ்நிலையில் அன்றாட வாழ்வில் மற்றவர்களுக்கு கிறிஸ்துவை வழங்குதலாகிய, மற்றவர்களை கிறிஸ்துவிடம் வர அழைப்பு விடுத்தலாகிய நற்செய்தி பணியை செய்வதற்கு நாங்கள் விரும்புகிறோம். அம்மா, உம்மிடத்திலே காணப்பட்ட அந்த மனநிலைகள், ஒரு நற்செய்தி அறிவிப்பாளருக்கு தேவையான அந்த மனநிலைகளை எங்களிலும் உருவாக்க, மாதாவே, இறைவனிடம் இந்த வரங்களை நீர் எங்களுக்காக பெற்று தர வேண்டும் என்று இதோ உம் திருமுன் நாங்கள் வேண்டுகின்றோம். எலிசபெத்தை நீர் சந்தித்தவுடன் அந்த எலிசபெத்தோடு நீர் பேசிய பிற்பாடு உமது உள்ளத்திலே ஓர் பேர் எழுச்சி உண்டானது. அதனால் லூக்கா நற்செய்தியின் முதலதிகாரத்தின் கடைசி பகுதியிலே நாங்கள் பார்க்கிற அந்த மரியாவின் பாடல் என்ற பகுதியை நாங்கள் படித்திருக்கிறோம், தியானித்திருக்கிறோம். அம்மா, இன்று அதே வார்த்தைகளை கொண்டு நாங்கள் உம்மை புகழ, இல்லை உம்மோடு சேர்ந்து கடவுளை புகழ நாங்கள் விரும்புகின்றோம். என் ஆன்மா ஆண்டவரை ஏத்தி போற்றுகிறது என்ற அந்த பெருமிதமான உமது வார்த்தைகள்
நீர் ஒரு நற்செய்தி அறிவிப்பாளர். எலிசபெத்துக்கு உமது நற்செய்தியை கொண்டு போய், இயேசுவை கொண்டு போய் நீர் கொடுத்தவுடன், வழங்கியவுடன், நான் ஒரு பெரிய காரியம் செய்துவிட்டேன் என்று நீர் உம்மையை பெருமைப்படுத்திக் கொள்ளவில்லை. மாறாக நீர் சொன்னது, அவர் எனக்கு அரும் பெரும் செயல் பல புரிந்துள்ளார். அம்மா, ஒவ்வொரு நற்செய்தியாளரிடத்திலும் இருக்க வேண்டிய இந்த மனநிலை, நான் செய்யவில்லை, அவர் எனக்கு செய்திருக்கிறார், என் வழியாக செய்திருக்கிறார். இந்த மனநிலையோடு இதோ நாங்களும் உம்மோடு இணைந்து கொண்டு உமது குரல் வழியாகவே இதோ ஆண்டவரை இந்த பாடல் மூலம் நாங்கள் புகழ விரும்புகிறோம், ஏத்தி போற்ற விரும்புகின்றோம். ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் மீட்பராம் இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. தாழ்நிலை இருந்த தம் அடியவரை தயையுடன் கடை கண்ணோக்கினார். தாழ்நிலை இருந்த தம் அடியவரை தயையுடன் கடை கண்ணோக்கினார். இந்நாள் முதலாம் தலைமுறைகள், இந்நாள் முதலாம் தலைமுறைகள் என்னை பேருடையாள் என்றிடுமே. என்னை பேருடையாள் என்றிடுமே. என் ஆன்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. அம்மா, இதோ இந்த பாடலிலே அவர் எனக்கு அரும் பெரும் செயல் பல புரிந்துள்ளார், தாழ்நிலையில் இருந்த என்னை அவர் உயர்த்தினார் என்று குறிப்பிட்ட நீர், கடவுளின் வல்லமையை, ஆற்றலை உணர்ந்து கொள்ள, அதை ஏற்றுக்கொள்ள, அதை வெளிப்படுத்த நீ தயங்கவில்லை. ஏனென்றால் எல்லா தலைமுறைகளும் என்னை பேருடையாள் என போற்றுதே என்றால் அது எனது ஆற்றல் அல்ல, அது கடவுளின் ஆற்றலால் ஆனது, அது கடவுளின் வல்லமையால் ஆனது. ஏனென்றால் அவரே வல்லமை மிகுந்தவர். அவர் எனக்கு அரும் பெரும் செயல் பல புரிந்தவர். ஒவ்வொரு நற்செய்தியாளருடைய மனதிலும், நற்செய்தியை அறிவிப்போரின் உள்ளத்திலும் எப்போதும் இருக்க வேண்டிய ஒரு எண்ணம், கடவுள் பெரியவர், அவர் ஆற்றல் உள்ளவர், அவர் எனக்கும் என் வழியாக மற்றவர்களுக்கும் அரும் பெரும் செயல் பல புரிந்து கொண்டே இருக்கிறார். அம்மா, இதை நீங்கள் உணர்ந்தீர்கள், அனுபவித்தீர்கள், அதனால்தான் இப்படி பாடினீர்கள். நாங்களும் உம்மோடு சேர்ந்து பாடுகிறோம். ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். ஏனெனில் வல்லமை மிகுந்தவரே எனக்கரும் செயல் பல புரிந்துள்ளார். அவர் தம் பெயரும்
அவர் தம் பெயரும் புனிதமாகும். அவரில் அஞ்சுவோர்க்கு இரக்கமாகும். அவரில் அஞ்சுவோர்க்கு இரக்கமாகும். இன்னான்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. இன்னான்மா இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. மீட்பராம் இறைவனையே ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. ஏற்றி போற்றி மகிழ்கின்றது. அம்மா மரியே, இறைவனின் தாயே, எங்களின் தாயே, இதோ மாதா தொலைக்காட்சி வழியாக இந்த தியான நிகழ்விலும் ஜெபத்திலும் இணைந்திருக்கின்ற மக்கள் ஒவ்வொருவருக்காக இந்த நேரத்திலே வேண்டுகிறேன். தமிழகத்திலும் இந்தியாவிலும் மட்டுமல்ல, உலகின் பல கோடி இடங்களிலிருந்து, பல்வேறு மொழி பேசும் நிலைகளிலிருந்து, பல்வேறு நாடுகளிலிருந்து, பண்பாட்டுகளிலிருந்து இதோ உம்மை நோக்கி அம்மா என்று அழைத்து வருகின்ற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் உமது இரக்கத்தையும் அன்பையும் பரிவையும் கருணையும் காட்டும்படியாக உம்மை வேண்டுகிறோம். நீர் உலகிலே வாழ்ந்தபோது இதோ எலிசபெத்துக்கு ஒரு தேவை ஏற்படுகிறது என்று தெரிந்தவுடனே எனது பணி அவர்களுக்கு வேண்டும் என்று நீர் உடனடியாக அனுமானித்து உடனே புறப்பட்டீர். அங்கே சென்றீர், தங்கி இருந்தீர், பணியாற்றினீர். அம்மா, அதே மனநிலையோடு அந்த கரிசனை கொண்ட உள்ளத்தோடு உமது மக்கள், உமது பிள்ளைகள் ஒவ்வொருவரையும் பாரும். அவர்களது துன்பங்களை பாரும், அவர்களது கவலைகளை பாரும், அவர்களுடைய ஏக்கங்களை பாரும். சிறுவர் முதல் பெரியவர்கள் வரைக்கும் ஒவ்வொருவரும் பல்வேறு விதமான இக்கட்டுகளிலும் இன்னல்களிலும் இருக்கின்ற நிலைகளை பாரும். உம் திருமகன் இயேசு கிறிஸ்துவின் வழியாக இறைவனிடமிருந்து அவர்கள் ஒவ்வொருவருக்கும் தேவையான வளங்களையும் நலங்களையும் அவர்கள் ஒவ்வொருவரும் நற்செய்தி அறிவிப்பாளர்களாக இயேசு கிறிஸ்துவை உம்மை போலவே மக்களுக்கு வழங்குகின்றவர்களாக, மற்ற மனிதர்களை இயேசு கிறிஸ்துவிடம் அழைப்பு விடுத்து கூட்டி வருகின்ற மனிதர்களாக வாழ அவர்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசி வழங்கி அருளும். அம்மா மரியே, இதோ 3 முறை நாங்கள் உம்மை நோக்கி எப்போதும் ஜெபிக்கிற அருள்நிறை மரியே என்ற அந்த ஜெபத்தை நாங்கள் உருக்கத்துடன் ஏறெடுக்கிறோம். இந்த நேரத்திலே யார் யாருக்கு என்னென்ன குறைகள் உண்டோ, யார் யாருக்கு என்னென்ன தேவைகள் உண்டோ, அவர்கள் ஒவ்வொருவரின் தேவைகளையும் நீர் இயேசுவின் முன் எடுத்து நிறுத்தி அவர்கள் ஒவ்வொருவருக்கும் இறைவனின் அருளையும் ஆசிரையும் பெற்று தருவீராக. அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். அருள் நிறைந்த மரியே வாழ்க, ஆண்டவர் உம்முடனே, பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே, உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே. புனித மரியே, இறைவனின் தாயே, பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும். ஆமென். மாதா தொலைக்காட்சி வழியாக அன்னைக்கு நம் ஆட்சியை புகழ்ச்சி செலுத்துகின்ற அன்பான பிள்ளைகளே, இதோ இறையாசிரை பெற்றுக்கொள்ளும் நேரம் இது. உங்கள் ஒவ்வொருவருடைய மனக்கவலைகள், மாதா வழியாக நாம் கேட்டு பெற விரும்புகின்ற உங்கள் விண்ணப்பங்கள் எல்லாவற்றையும் மனதிலே வைத்து இறையாசிர் மூலம் ஆண்டவர் நமக்கு அன்னை மரியா வழியாக தருகின்ற பதிலை பெற்றுக்கொள்வோமாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்கள் ஒவ்வொருவருக்கும் ஆசி வழங்குவாராக. ஆமென். அனைவரும் சேர்ந்து மரியாவுக்கு நம் வாழ்த்து பாடலை பாடி முடிப்போம்.
வாழ்க 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 மரியே, வாழ்க 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 மரியே. இயேசுக்கே புகழ், இயேசுக்கே புகழ், இயேசுக்கே நன்றி, இயேசுக்கே நன்றி. மரியே வாழ்க, மரியே வாழ்க. தந்தை மகன் தூய ஆவியாரின் பேராலே ஆமென். திருப்பலி ஒளிபரப்ப உதவியவர்கள்: லியோ ராயன் குடும்பத்தினர், திருமதி மேகி கிஷோர் 1ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. இவரின் ஆண்மையை பாட்சிக்காக வேண்டி. C.E. ஜான் மற்றும் ஜெசி குடும்பத்தினர், இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக வேண்டி. சாலமன் மற்றும் குடும்பத்தினர், திரு ஜோசப் சந்தனராஜ் 2ஆம் ஆண்டு நினைவஞ்சலி. இவரின் ஆண்மையை பாட்சிக்காக வேண்டி. ரிமிஜியஸ் ரொசாரியோ மற்றும் ரீனா ரொசாரியோ, இவர்களின் 24ஆம் ஆண்டு திருமண நாள் நன்றியாகவும் இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாக வேண்டி. எஸ் செல்லின் என்கிற செல்வினால் ரோஸ் ஸ்டெல்லா பெரியா, ரோஸ் இமானுவேல் ஜூலன், முத்தையா ஜோஷ்வா, சவேரியா ரடிமை, கண்டம்மாள், பங்கிராஜ், அல்போன்ஸ், மத்தியாஸ், மரியமுத்து, தங்கராஜ் இவர்களின் ஆண்மையை பாட்சிக்காக வேண்டி.